திருமணத்துக்கு பிறகு நிலா சோழனோட வாழ்க்கையில் என்னென்னலாம் சுவாரஸ்யம் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கணுன்னா சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. திருமணத்திற்கு பிறகு நிலாவும் சோழனும் ரொம்பவே அன்பாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் அப்படியே அவங்க நிலா எதையோ யோசிச்சுட்ருக்காங்க. சோழன் கேட்குறாங்க, என்ன நிலா ஆச்சு அப்படின்னு சொல்லி. எல்லாம் எங்கள் அப்பாவை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கேன் சோழன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அவங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, நம்ம ரெண்டு இடத்துக்கும் வேண்டாம் வெறுப்பாக தானே அவங்க கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி நிலா சொல்லிகிட்ருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை நிலா, நீங்கள் வசதி கம்மியான வீட்டில் இருக்கல, அதுதான் அவங்களுக்கு பிரச்சனை. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வாழ்க்கையில் அவங்களுக்கு முன்னாடி இதை விட பெரிய வீடெல்லாம் வாங்கி நல்லா வாழலாம் அப்படிங்கிற மாதிரி சோழன் சொல்லிகிட்ருக்காங்க. அப்படியே பாண்டியும் வானதியும் பேசிகிட்ருக்க மாதிரி காட்டுறாங்க. பாண்டி மற்றும் வானதி ரெண்டு பேரும் பேசிகிட்ருக்காங்க. வானதி வந்து நிலா மீது உள்ள பொறாமையால் அவள் வந்து பாண்டிக்கிட்ட சொல்கிறாங்க, நிலாவை விட நான் பெரிய ஆள் ஆகி காட்டுவேன், என்ன சும்மா இருக்க அப்படிங்கிற மாதிரி நீ சொல்லிட்டல்ல, கண்டிப்பாக நான் அவங்கள விட பெரிய ஆள் ஆகி காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி பாண்டிக்கிட்ட வானதி சவால் விடுறாங்க. அதுக்கு பாண்டி எதுவுமே சொல்லாமல் அமைதியாக நிற்கிறாங்க. பாண்டிக்கிட்ட வானதி சவால் விட்டுட்டு வந்து வானதி அவங்க அப்பா கிட்ட மிகுந்த நம்பிக்கையோட, அப்பா எனக்கு ஒரு மெடிக்கல் ஷாப் திறந்து தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் பணம் வேணும்ல வானதி, எங்கேருந்து நம்ம போகிறது அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா கேட்குறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் படித்து முடித்தோடனே ஒரு மெடிக்கல் ஷாப் ஓப்பன் பண்ணி நாங்கள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நீ ஏதாவது நல்ல வேலைக்கு போ அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்கிறாங்க. அதெல்லாம் என்னால் முடியாது, நான் வேலைக்கெலாம் போக மாட்டேன், நான் பிஸ்னஸ் தான் பண்ணுவேன், எனக்கு ஓப்பன் பண்ணித்தாங்க அப்படிங்கிற மாதிரி வானதி சொல்கிறாங்க. உடனே அவங்க, என்னாலலாம் உனக்கு மெடிக்கல் ஷாப் வச்சு தர முடியாது, நீ ஒழுங்காக கல்யாணம் பண்ணிவிட்டு வாழ்கிறதுக்கான வழியை பாரு, அவன்கிட்ட சண்டை போடாமல் அப்படிங்கிற மாதிரி வானதியோட அப்பா வானதிக்கிட்ட சொல்லியிருந்தாங்க. உடனே வானதிக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, அடுத்தால என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. பாண்டிகிட்ட வர நம்ம சவால் விட்டுட்டு வந்தோமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க. அப்படியே சேரனுக்கு சந்தா ஃபோன் அடிக்கிறாங்க. அப்போ சேரன் எடுத்து பேசுகிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, இங்கே நிறைய பிரச்சனை போய்ட்டுருக்கு சேரன், அவங்கெல்லாம் வர மாதிரி தெரியல, பணம்லாம் கண்டிப்பாக கொண்டு வர மாட்டாங்க, உனக்கு இந்த நம்ம அவங்களே கல்யாணம் பண்ணி அவங்க மாமாவே கல்யாணம் பண்ணி வச்சிரும் அப்படிங்கிற மாதிரி எங்கள் வீட்டில் பேசிகிட்ருக்காங்க சேரன், என்னை எப்படியாவது வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சந்தா ஃபோன் அடித்து சொல்லியிருந்தாங்க. உடனே சேரனும், அதெல்லாம் ஒன்றும் பயப்படாது, உங்கள் மாமா கூட உனக்கு கல்யாணம் நடக்காது, நான் பார்த்துக்கிடுறேன் அப்படின்னு சொல்லி தைரியமாக சொல்கிறாங்க சேரன். அப்படியே ஃபோனை வச்சுட்டு சேரன் சோகமாக வீட்டுக்குள்ளே வராங்க. உடனே நிலா கேட்குறாங்க, என்னென்ன ஆச்சு, ரொம்ப சோகமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்குறாங்க. உடனே சேரன் சொல்கிறாங்க, இல்லைம்மா சந்தாக்கு அவங்க மாமாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பிளான் போட்டுட்ருக்காங்களாம் அவங்க வீட்டில், நீங்கள் எப்படி இவங்கெல்லாம் பணம் கொண்டு வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி சேரன் நிலா கிட்ட சொல்கிறாங்க. உடனே நிலா சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுன்னே, நாங்கள் பார்த்துக்கிடுறோம், நமக்கு சீக்கிரமாக அந்த பணத்தை கொண்டு கொடுத்துட்டு சந்தாவை கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நிலாவும் சொல்லிகிட்ருக்காங்க. சேரனுக்கு தைரியம் சொல்லிவிட்டு சோழனை கூப்பிட்டுட்டு வெளியே போகிறாங்க. நான் கொஞ்சம் அவங்கக்கிட்ட தனியாக பேசணும், என் கூட வெளியே வரீங்களா, பீச் வர போகலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஓகே நிலா, நான் உடனே வரேன் அப்படிங்கிற மாதிரி சோழனும் சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் பீச்சுக்கு போகிறாங்க. எப்படியாவது சேரன் அண்ணனையும் சந்தாக்காவையும் சேர்த்து வச்சிடணும், அவங்க வீட்டிலேருந்து ப்ரெஷர் ரொம்ப போட்டுட்ருக்காங்க, எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் இது பண்ணிடணும் சோழன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்பவே ஃபாஸ்ட்டாக சம்பாதிக்க ஆரம்பிக்கிறேன், பணத்தை ரெடி பண்ணணும், அண்ணனை அவளை மட்டும் ஒத்தையில் பண்ண முடியாது, நம்மளும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிலா சோழன் கிட்ட சொல்கிறாங்க. உடனே சோழனும், கண்டிப்பாக நிலா, எப்படி அண்ணன் மட்டும் ஒத்தையில் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்து அப்படியே அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ பார்த்து ஒரு குறி சொல்கிற அம்மா வராங்க. வந்து கையை, உங்களுக்கு நான் குறி சொல்லட்டா, நீங்கள் இப்போ புதுசாக கல்யாணம் ஆன மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே சோழன், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நிலா வந்து சோழன்கிட்ட, ஒரே ஒரு வாட்டி பார்க்கலாமா, எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே உனக்கு ஆசையாக இருக்குன்னா ஓகே நிலா அப்படிங்கிற மாதிரி சோழன் சொல்லியிருந்தாங்க. உடனே நிலா கையை பிடிச்சி பார்த்துட்டு, நிறைய பிரச்சனைக்கு அப்புறம் ரெண்டாவது வாட்டி நீ இவனை கல்யாணம் பண்ணியிருக்க, மறுபடியும் உன்னை பிரிக்கிறதுக்கு நிறைய சதி நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை குண்டை தூக்கி போட்டுருந்தாங்க. உடனே சோழன், எவ்வளோமா காசு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி, நானே கஷ்டமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. உடனே நிலா ரொம்ப டல்லாக இருக்காங்க.
இருக்காங்க. உடனே சோழன் சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது நிலா, அவங்க ஏதோ வயிற்று பிழைப்புக்காக அப்படி சொல்லிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நிலா சொல்கிறாங்க, அப்படின்னா காசு வாங்கியிருப்பாங்க தானே, ஏன் காசு வாங்கலை அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. அப்படியே அவங்க 2 பேரும் அப்படியே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் சேரன், என்னம்மா நீ டல்லாக இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லைண்ணே, அங்கே ஒரு குறி சொல்கிற அம்மா வந்தாங்க, நாங்கள் 2 பேரும் வெளியே போனோம், ஒரு குறி சொல்கிற அம்மா வந்தாங்க, அவங்க வந்து இனி உன் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நடேசன் சொல்கிறாங்க, நம்ம வீட்டிலே 2-3 பேர் வந்து சொன்னதை நீ பார்த்தல்லாமா, சேரனுக்கு கல்யாணமே நடக்காது அப்படிலாம் சொன்னதை கேட்டல்ல, அதுக்கப்புறம் நீ தானே அது பொய் அப்படின்னு சேரனுக்கே நிரூபிச்ச, நீ என்னம்மா இப்படி பயந்துட்டுருக்க என் மருமவளாக இருந்துட்டு அப்படிங்கிற மாதிரி காமெடியாக சொல்லிகிட்டு இருக்காங்க. இதான் இனி வரப்போகிற எபிசோடில் நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்றைக்கான எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னா, நடேசன் குடிச்சிட்டு வந்திருக்காங்க. உடனே சேரன் கேட்காங்க, என்னப்பா இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி சேரன் கேட்குறாங்க. நான் என்ன இன்றைக்கி மட்டுமாடா குடிக்கேன், டெய்லியும் தானே குடிக்கேன், இப்போ நான் வேலைக்கு போகிறேன்டா அப்படிங்கிற மாதிரி திமிரா பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்து நிலாவும் சோழனும் வராங்க. உடனே நிலாவை பார்த்து வா மருமகளே, வா மருமகளே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சேரன், அமைதியாக இருங்கப்பா, எதுவும் தப்பாக நினச்சிக்காத நிலா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நிலா சொல்கிறாங்க, இதெல்லாம் எனக்கு புதுசான, இதெல்லாம் பழக்கப்பட்டது தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நிலா அப்படியே ரூமுக்கு போகிறாங்க. அப்போ டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்கதையும் ஏசி போட்டிருக்கதையும் பார்த்து ரொம்பவே வியப்பாக பார்த்துட்ருக்காங்க. அப்போ சோழன் கிட்ட கேட்குறாங்க, என்ன சோழன் இது ஏசிலாம் வாங்கியிருக்கீங்க, இப்போ என் மனைவி ஆகிட்டல நிலா, இது கூட பண்ணலன்னா எப்படி, இதுக்கு முன்னாடி நான் அப்போ எப்படி இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. இது உன் சம்மதத்தோடு நீ என் மனைவி ஆகிட்டல நிலா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்ருக்காங்க. இதுதான் இன்றைக்கான எபிசோடு.